தமிழ் ஆன்மீகம் யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம். சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். 2026 தமிழ் புத்தாண்டில் செய்ய வேண்டிய செயல்கள், செய்யக்கூடாத செயல்கள் குறித்த தகவல்களை நம்ம இப்போ பார்க்கலாம். தமிழ் புத்தாண்டு வரும் ஏப்ரல் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது. தமிழ் புத்தாண்டு தினத்தன்று அறுசுவைகளும் இடம்பெற்றிருப்பது என்பது தமிழர்களின் பாரம்பரியமான ஒரு வழிபாட்டு முறையாகும். அன்றைய தினத்தில் இனிப்பு, கசப்பு, உப்பு, காரம், துவர்ப்பு, புளிப்பு ஆகிய 6 சுவைகளும் இருக்குமாறு உணவானது அமைவது என்பது சிறப்பு. பொதுவான நல்ல நாட்களில் பாகற்காயை நாம் சேர்ப்பதில்லை. ஆனால் தமிழ் புத்தாண்டு தினத்தன்று அத்தனை வகையான சுவைகளும் இடம்பெற்ற படையலை படைப்பது என்பது மிக விசேஷமான ஒன்று. அடுத்து, கோடை காலத்தின் துவக்கத்தில் தமிழ் புத்தாண்டு வருவதால் வெயில் காலத்திற்கு ஏற்ற தானங்களை நாம் செய்வது என்பது நம் ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை நீக்க உதவும். குடை தானம், செருப்பு தானம், விசிறி தானம் ஆகியவற்றை செய்யலாம். அத்துடன் நீர்மோர் பந்தல் அமைப்பது, தண்ணீர் பந்தல் அமைப்பது போன்ற செயல்களை செய்வதால் உங்களுடைய கர்மாக்கள் அனைத்தும் தீரும். பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு வீட்டு வாசலில் தண்ணீர் வைப்பது என்பதும் சிறப்பு. தமிழ் புத்தாண்டு தினத்தன்று கடைக்கு சென்று தங்கம் அல்லது வெள்ளி நகைகளை வாங்குவது என்பது அவைகளை பெருக செய்யும். அப்படி உங்களால் வாங்க முடியாதவர்கள் தமிழ் புத்தாண்டு தினத்தன்று கல்லுப்பு, மஞ்சள், குங்குமம், வெற்றிலைப்பாக்கு, பழம் ஆகிய மங்கள பொருட்களை வாங்குவதும் குடும்பத்தில் மேன்மேலும் லட்சுமி கடாட்சத்தை கொண்டு வர செய்யும். அடுத்து, தமிழ் புத்தாண்டு தினத்தன்று செய்யக்கூடாத செயல்கள். அன்றைய தினம் கட்டாயமாக எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிக்க கூடாது. பொதுவாக இந்து மதத்தில் விசேஷ நாட்களில் தலையில் எண்ணெய் வைத்து குளிக்க மாட்டார்கள். அசைவம் சாப்பிடுவது, நகம் வெட்டுவது, முகசவரம் செய்வது, முடி வெட்டுவது போன்ற செயல்களையும் இந்நாளில் மேற்கொள்ளக்கூடாது. வீட்டில் இருக்கும் ஒட்டடைகளை புத்தாண்டு தினத்தன்று அகற்றக்கூடாது. வீட்டில் சேர்த்து வைத்திருக்கும் குப்பைகளையும் வெளியில் கொட்டக்கூடாது. புதிய பொருட்களை வாங்கலாம், ஆனால் வீட்டில் உள்ள பொருட்களை அன்றைய தினம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது, கடனாகவும் கொடுக்கக்கூடாது. இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.